உலகம் பிறந்தது நமக்காக, ஓடும் நதிகளும் நமக்காக. உலகம் பிறந்தது நமக்காக, ஓடும் நதிகளும் நமக்காக. மலர்கள் மலர்வது நமக்காக, மலர்கள் மலர்வது நமக்காக. அன்னை மழிகை விரித்தாள் நமக்காக என்று நமக்கு அனைத்தையும் வழங்கி அருள்பாலிக்கும் இந்த அம்மனையும், இங்கு எங்கள் பேச்சுக்கெல்லாம் அருள்பாலிக்கும் உங்களுக்கும், அரியாசனம் ஒன்று உண்டானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே என எம் தமிழுக்கும், மூழ்கி எடுத்த முத்தாய், தோண்டி எடுத்த தங்கமாய், செதுக்கி எடுத்த வைரமாய் இங்கு துலாக்கோல் தாங்கி நிற்கும் நடுவர் அவர்களுக்கும், விவசாயத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம் என்று எங்கள் அணிக்கே கருத்துக்களை அள்ளித்தந்த எதிரணிக்கும் மற்றும் எங்கள் அணிக்கும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல வணக்கம். நடுவர் அவர்களே, சொல்லுங்க. தலைப்பு தேசத்தின் வளர்ச்சியை தீர்மானிப்பது விவசாயிகளா விஞ்ஞானிகளா தான் தலைப்பு. ஆமாங்க. ஆனா இவங்க பேசிட்டு போனது பூராமே பாத்தீங்கன்னா, சரிங்க, விஞ்ஞானத்தை நாங்க பயன்படுத்திக்குவோம், ஆனா விஞ்ஞானத்தை நாங்க பாராட்ட மாட்டோம். விவசாயிகள் நாங்க சொல்லிக்குவோம், ஆனா விவசாயிகளுக்கு நாங்க தொழில்நுட்பம் இல்லாம, எப்படி தொழில்நுட்பம் இல்லாமையே நாங்க உறுதியா வந்து விவசாயம் பண்ணிக்குவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுதான வாதம்னாலே அப்படிதானுங்க. நமக்கு பயன்படுத்தினாலும் அதை பத்தி தப்பாவே பேசுறதுதான வாதமே. இன்னைக்கு இத்தகைய அழகிய கோயில் திருவிழா நடக்குது நடுவர் அவர்களே. சொல்லுங்க. ஆனா அன்னைக்கு இத்தகைய கோயில் திருவிழாவுக்கு கூப்பிடணும்னா 8 பட்டி தள்ளி, 8 பட்டி 7 பட்டி தள்ளி கட்டின என் அக்கா தங்கச்சியை கூட்டிட்டு வரணும்னா நடந்தே வரணும். எப்படி நடந்தே வரணும். ஆனா இன்னைக்கு பாட்டிலேயே சொல்லிடுறேன் நான். எப்படிங்க? பாட்டிலேயே சொல்லிடுறேன். பாட்டனுக்கு பாட்டம் போன மாட்டு வண்டிடா, நம்ம கால தள்ளி பிறந்ததால ரயில் வண்டிடா, குறும்புக்கார பசங்களோட தோஸ்து வண்டிடா, இது குமரி பொண்ண பார்த்ததால விசிலு அடிக்குண்டா அப்படிங்கிற விஞ்ஞானம் கொடுத்த ரயில் வண்டி. மாட்டையாம்பட்டியில பிறந்த மாடசாமி உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்றானா, இன்னைக்கு விஞ்ஞானம் கொடுத்த ரயில் வண்டி. ஆகியான நடுவர்களே, தேசத்தின் வளர்ச்சி விஞ்ஞானத்துல தான் இருக்கு. நிச்சயமா நடுவர் அவர்களே, ஒரு தாய் தன் மகனை பள்ளியில விரட்டி விட்டாங்கன்னு வருத்தத்தோட வரா. இப்ப இருக்கிற மாதிரி இப்ப உங்களுக்கு புரியுற தமிழ்ல சொல்லணும்னா ஸ்கூல்ல இருந்து விரட்டி, ஸ்கூல்ல இருந்து தமிழ் அப்படி இருக்கு. ஆமா. அப்படி வந்த தாய்க்கு ஒரு அதிர்ச்சி. அந்த பையன் கேக்குறான், ஏன் என்ன பள்ளிக்கூடத்துல விரட்டிட்டாங்கம்மா அப்படின்னு கேட்டதுக்கு தாய் சொல்றாங்க, நீ அறிவாளியா, உனக்கு பாடம் நடத்த அந்த பள்ளிக்கூடத்துல தகுதியான ஆசிரியர்கள் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கடிதத்துல இருந்தது, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி உன் பையன் ஒரு கிறுக்க, உனக்கு ஒரு முட்டாள், அவனுக்கு பாடம் நடத்த முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அப்படிப்பட்ட தாயின் ஊக்கத்தினால வளர்ந்து 1000 முறை தோல்வி அடைஞ்சு இன்னைக்கு ஒரு வெற்றி கொடுத்த விஞ்ஞானம் தான் இங்கு ஒளி வீசி கொண்டிருக்கிறது. இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த இந்த ஒளி விளக்குகள். அத்தகைய விஞ்ஞானத்தை கொடுத்ததுனாலதான் இப்ப நம்ம வெளிச்சத்துல இருந்து பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா. அவரு பள்ளிக்கூடமே போகலைங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்துல அவரு நீ உனக்கு எதுக்கு உதவாக்கறேன்னு அனுப்பிட்டாங்க. அவருதான் இந்த உலகத்துக்கு 1000 கண்டுபிடிப்புகளை கொடுத்தாரு. 1 2 கிடையாது, 1000 கண்டுபிடிப்புகள். நடுவர் அவர்களே, அத்தகைய ஒளி வீசி கொண்டிருக்க அந்த ஒளிச்சு இல்லைன்னா பட்டிமன்றம் இருக்கலதான் நடந்துட்டு. அப்புறம் இந்த ஒலி வாங்கி இருக்காது, ஒலி பெருக்கி இருக்காது, எதுவுமே இருக்காது. நாங்க பேருந்துல தான் வர்றோம், அதுவும் இருக்காது, மகிழுந்து இருக்காது. நடுவர் அவர்களே, எல்லாம் அழகா பேசுனாங்க. அப்படி விவசாயி விவசாயி விவசாயி. இன்னைக்கு எங்களுடைய வைரம் சந்தோஷ் அவர்கள் உங்களை பட்டிமன்றத்துக்கு கூப்பிடும் பொழுது உங்களுக்கு தந்தி அடிச்சாரா, இல்ல உங்களுக்கு நேரம் சொல்லிட்டு வந்தாரா? அலைபேசியில விஞ்ஞானம் பண்ண அலைபேசினாலதானே இன்னைக்கு ஏதோ ஊர்ல இருந்து இன்னைக்கு வந்து இத்தனை மக்களுக்கு இடையே உங்க புகழ் பரவுது. அப்ப அது விஞ்ஞானம் தானே. உண்மை. அதாவது ஒரு காலத்துல பட்டிமன்றம் நடத்துறோம்னா பட்டிமன்ற பேச்சாளர்கள் முன்னத்தினாலே வர சொல்லிடுவாங்க, வந்து அந்த ஊர்ல தங்க வச்சிருவாங்க. ஏன்னா வரலன்னா சிரமம் ஆயிருன்னு. இப்பெல்லாம் அப்படி இல்ல. எங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு கிளம்பிட்டீங்களா, ஓகே நான் 1 o'clock பஸ் ஏறிட்டுப்பா, ஓகே நான் வந்துருங்க, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், காரோட உங்களுக்கு வெயிட் பண்றேன். எப்படி இது சாத்தியமாகுது? எல்லாமே விஞ்ஞானம். அத கூட மனுஷன் நடுவுல தம்பி தெளிவா பேசுறாரு. 1 மணிக்கு சொல்லுங்க தம்பி. விஞ்ஞானம் சொல்லுங்க. அத கூட மனுஷன் நடுவுல எதிரில் இருக்கிற 2 பேரும் விழா மேடைக்கு வரதுக்கு முன்னாடி விஞ்ஞானம் கண்டுபிடிச்ச அலைபேசியில ஒத்திகை புகைப்படம் எடுத்துட்டு இருக்காங்க.
நாங்க இந்த ஒத்திகை புகைப்படம் எடுத்துட்டு இருக்காங்க 2 பேரும். இதுதான் நீங்க விஞ்ஞானத்தை எதிர்க்கிறதா? பெண்கள் பாதுகாப்பை பத்தி சொன்னாங்க. அன்னைக்கெல்லாம் பெண்கள் பாதுகாப்புங்கிறது எங்கேயோ கூக்குரலிட்டா கூட இன்னைக்கு எங்கேயும் போய் 8 திசைக்கு கேட்காது. ஆனா இன்னைக்கு SOSங்கிற செயலி அழுத்தினாலே காவல்துறை வந்து நிக்குதுன்னா அது விஞ்ஞானம் தானே? நல்ல அற்புதமா சொல்ற. இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். கண்டிப்பா. நீண்ட காலம் நன்றி வாழ வேண்டும், வானம் பூமியாவும் நீ வாழ்த்த வாழ வேண்டும், அன்பு வேண்டும், கருணை வேண்டும், எட்டு ஆள வேண்டும், உனது தமிழை உலகம் எல்லாம் பரப்ப வாழ்த்துகிறேன். நன்றி நடுவர்களே. மகிழ்ச்சி. இன்னைக்கு உலக நாடுகளை செய்தித்தாள திறந்தால என்ன செய்தி வருது? எப்படி வருதுங்க? ஈரான்ல குண்டு போட்டாங்க, அரபு குண்டு போட்டாங்கங்கறாங்க. எங்க பார்த்தாலும் குண்ட தூக்கி வீசுறாங்க. யாரோ கண்டுபிடிச்சாங்க பாருங்க இந்த ஓபன். ஆமா, அதுக்கு தான் விஷயத்துக்கே வர விஞ்ஞானத்துக்கு. ஏன்னு கேட்டா சரிங்க, வளர்ந்த நாடு சொல்றான் இவன் அணு ஆயுதம் கண்டுபிடிச்சா வளர்ந்துருவான்டாங்கறான். ஏன் வளர்ச்சியில உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டா வளர்ந்த நீ என்ன அடிப்பல்ல? அப்படி நம் நாட்டிற்கே உயர்ந்த அணுசக்தி ஆயுதத்தை 1971 கலாம் கண்டுபிடித்ததனால்தான் இன்றைக்கு ஒரு நாடுகள் குண்டு வெடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பட்டிமன்றம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம் பாதுகாப்பை உறுதி செய்தது இந்த விஞ்ஞானம் தான். உண்மைதான். அதாவது ஐயா கலாம் ஐயா வந்து பொக்ரான்ல 2வது முறை சோதனை நடத்தினாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம முதல் முறை சோதனை வந்து நடத்திட்டோம். அதுலயே வெற்றி அடைஞ்சிட்டோம். கண்டிப்பா. இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் மாமியார் கொடுமை சொல்லவே முடியாது, உங்களுக்கு தெரியும். ஆமா. திருமணம் பண்ணாலே சமையல்ன்ற ஒரு விஷயம் எனக்கு மட்டும் இல்லப்பா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா. சரிங்க. ஆனா இன்னைக்கு திருமணம் ஆன உடனே இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு இந்த செயலில பார்த்துட்டான விதவிதமா குழம்பு வச்சு, விதவிதமா சோறாக்கி, விதவிதமா படையல் படைச்சு, அந்த படையல் படைச்சு நாங்க மாமியாரையே கரெக்ட் பண்றோம்னா விஞ்ஞானம் தானே? டெய்லியும் ராஜா பிறந்தநாள் அதுமா அப்படி இல்ல. அதாவது மாமியார் ஒரு தாயால வந்து அன்போட ஊட்டி வளர்க்கறன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நடுவர்களே. இப்படி விவசாயத்தை பத்தி பேசுறாங்களாம். விவசாயத்தை பத்தி பேசி விஞ்ஞானம் வேணான்றாங்களாம். ஆனா விஞ்ஞானம் வேணான்னு சொன்ன அந்த 2 எதிரணி பேச்சாளர்களும் ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்காங்க. அதாவதுங்க அவங்க யூஸ் பண்றது, அவங்க பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளுமே என்னன்னா அலைபேசியில இருந்து அவங்க பயன்படுத்துற ஆடை அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் கொடுத்ததுதான். ஆனா அதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு விஞ்ஞானம் ஆகாது, ஆமா விவசாயம் தான் ஆகும் அப்படின்னு வாய்கூசாம பேசுறாங்க. நான் அப்படி எல்லாம் கிடையாது. இல்ல நடுவர்களே, இப்ப நீங்க நேரம் எனக்கு 5 நிமிஷம் சொன்னது கூட விஞ்ஞானத்தோட கடிகாரம் தானே? அதையும் தாண்டி ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்காங்களா? ஆனா விஞ்ஞானம் உங்களுக்கு நாட்டின் தேசத்தை வளர்ச்சியா? ஆகையால் நடுவர்களே, குறிப்பிட்டு சொல்ல போனா தேசத்தின் வளர்ச்சி என்பது விவசாயத்தில் இருக்கிறதுன்னு நீங்களே அவங்க பக்கம் வேற சொல்லிட்டீங்க. ஆனா விஞ்ஞானத்தில் தான் இருக்கிறது. சரிங்க. இன்றைக்கு மேலை நாடுகளிடம் போட்டி போடுவதற்கு எது தேவைப்படுகிறது? விஞ்ஞானம் தேவைப்படுகிறது. பாதுகாப்பிற்கு எது தேவைப்படுகிறது? விஞ்ஞானம் தேவைப்படுகிறது. அன்னைக்கு கிணறு வெட்டணும்னா என்ன பண்ணோம்? ஒரு ஊரை பார்க்கணும், அந்த ஊர்ல நிலத்தடி நீர்மட்டம் பார்க்கணும், வெடி வைக்கணும். வெடி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல ஏதாவது நெஞ்சு வழியில் இருக்கிறாங்களான்னு முதல்ல பார்க்கணும். அவங்களையெல்லாம் தாண்டி வெடி வச்சு கிணறு வெட்டி தண்ணி எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அதுக்குள்ள வானம் பார்த்த பூமி வறண்டு போயிடும். அதனால அதுக்கு பேரு கிணறு வெட்ட பூதம். ஆனா இன்னைக்கு ஒரு போர் மிஷின் வந்து ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரத்துல நிலத்துல இருந்து தண்ணி எடுத்து கொடுத்துருதா இல்லையா? அத்தகைய விவசாயத்தை பாதுகாப்பது விஞ்ஞானங்கிறத எதிரணிக்காரங்க மறந்துடக்கூடாது. ஆகவே நிறைவாக சரி, விஞ்ஞானத்துக்கு நீங்க நேரம் ஒதுக்கலைனாலும் அந்த ஒளிப்பட பதிவு கருவியும் அது ஒரு விஞ்ஞானம் தான். ஆகையால விவசாயம் என்பது நாட்டினுடைய அடிப்படை தேவை. விஞ்ஞானம் என்பது நாட்டினுடைய அசைக்க முடியாத தேவை என்பதை உணர்ந்து இந்த மக்களுக்கிடையே விவசாயத்தையும் காப்போம், அதே வேளையில் விஞ்ஞானத்தையும் மேலோங்குவோம் என்று கூறி நாட்டினுடைய தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்கை மதிப்பது, அதை தீர்மானிப்பது விஞ்ஞானமே 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 என்று கூறி ஞான பிரகாசாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிறந்த நாள் கண்ட ஞான பிரகாசம் உண்மையாகவே